இன்னைக்கு நம்ம மூன்றாவது டீம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற வரகுண ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்கிறதாகவும் அவரு ஜோசியம் மட்டும் இல்லாம வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்துறதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். கிராமத்துல அவர் வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் இறங்குனாங்க நம்ம தொகுப்பாளர் பிரியங்கா. அவங்கள வரவேற்று கூட்டிட்டு போனாரு ஜோசியர் மனோகரன். இவங்க வில்லிசை நடத்துறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற காளியம்மன் கோயில்ல வணங்கிட்டு தான் நிகழ்ச்சிய தொடங்குற பழக்கமா. அதனால ஜோசியர் மனோகரனோட குழுவுல இருக்கிறவங்க வாத்தியங்களை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க. அப்ப தன்னோட வீட்ல இருந்து நம்ம பிரியங்காவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்தாரு மனோகரன் சாமி. வர வழியிலேயே பல தகவல்களை பிரியங்கா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாரு. மனோகரன் கோயிலுக்குள்ள வந்ததுமே பூஜை ஆரம்பமாச்சு. கற்பூர ஆரத்தி காட்டுனாங்க. எல்லாரும் ஆரத்திய தொட்டு வணங்குனாங்க. மறுபடியும் எல்லாரும் அவர் வீட்டை நோக்கி போனாங்க. கோயில் மற்றும் பொது நிகழ்ச்சிகள்ல வில்லிசை நடத்தி வில்லிசை வேந்தன் அப்படின்ற பட்டம் வாங்கின மனோகரன் வழக்கமா இவரு கோயில் விழாக்கள்ல நிகழ்ச்சி நடத்துறப்போ திடீர்னு அருள் வருமா. எதிரில இருக்கிற குறிப்பிட்ட சிலரை கூப்பிட்டு வாக்கு சொல்வாரா. கட்டடத்தை பார்த்து கட்டட வேலை அறவரையில் நிக்க இருக்கா இல்லையா? மனசுல இருக்கிற குறைகளை 3 ஆடி மாசம் 18 இப்ப இங்க அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடக்குமாங்கிற ஆவலோட உள்ள போனாங்க பிரியங்கா. நம்ம தொகுப்பாளர் பிரியங்கா ஜோசியர் மனோகரன் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. வில்லு பாட்டு பாடுற கலை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இது எனக்கு 23 வயசுலேருந்து இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. இப்போ 2000 வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ 2017 இந்த 17 வருஷமும் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நான் படிக்கணும், இதை கற்றுக்கிடணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. எங்கள் ஊரில் கோவில் திருவிழா காலத்துகளில் வில்லுப்பாட்டு வைக்கிறது வழக்கம். அந்த வில்லுப்பாட்டை நான் தலையெடுத்து நம்ம ஊருக்கு அந்த வில்லுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லி கீழப்பாவூர் எஸ்கே தங்கச்சாமி நாடார் அப்படின்னு அவர் தான் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் படிச்சிருக்கிறாரு. எங்கள் தாத்தா இந்த ஊருக்கு பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு காரணத்தில் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறதுனால ஊடாலேயே விடுபட்டுருச்சு. அதை மீண்டும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவரை கொண்டு படிக்க வச்சேன். அந்த திருவிழாவில் படிச்சுட்டு போனேன். 10 நாள் என் கனவுல அவர் கனவுல வாரார். வில்லுப்பாட்டு படிக்கிற மாதிரி, அவர் ஜனங்களெல்லாம் பார்க்குற மாதிரி, அன்பளிப்பு செய்கிற மாதிரி, மாலை போடுற மாதிரி, இப்படி 10 நாள் வர்றதை பார்த்து ஒரு பெரிய ஆள்கிட்ட என்னென்ன மாதிரி இவர் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீயும் படிக்க வேண்டிய யோகம் இருக்கோ என்னமோங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த கதையை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு தபால் எழுதி அவருக்கு போட்டேன். அவர் உடனே உங்கள் ஊர் வீர மாகாளியம்மனுடைய கதையை எழுதி இத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன், இத்தனை மணிக்கு எழுதி நோட்டில் முடித்து வச்சுருக்கிறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டார். உடனே நான் சந்தோஷமாக குரு தட்சணை வச்சு அந்த நோட்டை வாங்கிட்டு வந்தேன். இதை தங்கத்தை வச்சு பாதுகாக்கிற மாதிரி இந்த நோட்டை வச்சு பாதுகாத்துக்கோ, என் மனசில் என்ன பட்டிருக்கோனோ அத்தனை விஷயங்களும் இந்த நோட்டில் இருக்குன்னார். அந்த காளியம்மனுடைய கதையை படித்த 1 மாதத்துலேயே அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் திருநீர் போட்டு
இன்னையிலேருந்து உன்னுடைய நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊரில் பிரச்சனை, ஒரு ஊரில் ஏதாவது கரண்ட் இல்லை, ஒரு ஊரில் தகராறு, இந்த நிகழ்ச்சி நடக்காதுன்னு கேன்சல் ஆனதோ, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னோ எந்த ஒரு தடை இல்லாமல் 17 வருஷமாக வருடத்திற்கு வருடம் இந்த கிராமிய கலை நிகழ்ச்சி அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி எத்தனையோ பேர் படித்தாலும் கூட நான் ஒரு தெய்வீக கலையாக இதை சிரிப்பு காட்டாமல் வேடிக்கை காட்டாமல் அம்மனுடைய அனுக்கிரகங்களில் படிக்கும்போதே தெய்வங்களை வரவழைக்கக்கூடிய, நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அங்கே 10 பேர் எந்திரிச்சு ஆடக்கூடிய அளவுக்கு என்னுடைய நிகழ்ச்சி பேர் போய்கிட்டு இருக்குங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அவரோட குழுவை சேர்ந்த எல்லாரும் வாத்தியங்களோட உட்கார்ந்திருந்தாங்க. மனோகரன் நடு நாயகமா உட்கார்ந்தாரு. இப்போ இவங்களோட வில்லிசை நிகழ்ச்சி தொடங்குச்சு. நாடு நல்ல நல்ல நாடு, காவலர்கள் போலும் நாடு, கோடமலை பொழியும் நாடு, பொழிந்ததென்றல் பேசும் நாடு. வாத்தியங்களோட இனிமையான இசையும் மனோகரன் சாமியோட பாட்டும் அதுக்கு எடுத்து கொடுக்கிற பின்பாட்டும் உண்மையாவே பக்தி பரவசமாவே இருந்துச்சு. அம்மன் பாடல பாடி வில்லிசை நிகழ்ச்சிய ஆரம்பிச்ச மனோகரன் சாமி 7 தெய்வங்கள் பிறந்த வரலாற பாட்டுல சொன்னாரு. 8 திசைகளை கட்டி ஆள்வதற்கு 8 பெண் குழந்தைகள் எங்களுக்கு வேண்டும் பகவானே என்று கேட்டார். உடனே அமிர்த கலசத்தை எடுத்து 7 முட்டைகளை வைத்து 48 நாள் ஒரு மண்டலம் முடிவரை அடைகாத்து வந்தால் 48வது நாளில் ஆதிமுனிவன் கண்டு முட்டைகளை உருவேற்றிய உடனே அதிலிருந்து பிறக்க போராடமா உனக்கு 7 பெண் குழந்தைகள். முட்டையில மாரியம்மா தான் பிறந்தார். 2வது முட்டையிலே பத்திரகாளி பிறந்தாளம்மா. 3வது முட்டையிலே முத்தாளம்மா பிறந்தாளம்மா. 4வது முட்டையிலே அமைச்சியார் பிறந்தாளம்மா. 5வது முட்டையிலே அழகு நாச்சி பிறந்தாளம்மா. ஏன்னா மைக்கில் சொல்கிறது, நான் வில்லுப்பாட்டு படிக்கும்போது அத்தனை ஜனங்களுக்குமே கேட்கக்கூடியது. உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடி நொம்பலம் சஞ்சலம் துன்பம் துயரம் கண்ணீர் நாவேர் திட்டுமுறப்பாடு எதுவாக இருந்தாலும் அட்டம் சொல்லிக்காமலும். 3வது கண் புதிய பார்வை இடையிடைக்கிறது. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அம்மன் பாடல பாடி வில்லிசை நிகழ்ச்சிய ஆரம்பிச்ச மனோகரன் சாமி 7 தெய்வங்கள் பிறந்த வரலாற பாட்டுல சொன்னாரு. 8 திசைகளை கட்டி ஆள்வதற்கு 8 பெண் குழந்தைகள் எங்களுக்கு வேண்டும் பகவானே என்று கேட்டார். உடனே அமிர்த கலசத்தை எடுத்து 7 முட்டைகளை வைத்து 48 நாள் ஒரு மண்டலம் முடிவரை அடைகாத்து வந்தால் 48வது நாளில் ஆதிமுனிவன் கண்டு முட்டைகளை உருவேற்றிய உடனே அதிலிருந்து பிறக்க போராடமா உனக்கு 7 பெண் குழந்தைகள். 4வது முட்டையில மாரியம்மா தான் பிறந்தார். 2வது முட்டையிலே பத்திரகாளி பிறந்தாளம்மா. 3வது முட்டையிலே முத்தாளம்மா பிறந்தாளம்மா. 4வது முட்டையிலே அமைச்சியார் பிறந்தாளம்மா. 5வது முட்டையிலே அழகு நாச்சி பிறந்தாளம்மா. பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போதே நடுவில் அருள்வாக்கு சொல்றீங்களா, அது எந்த அம்மனோட சக்தியால சொல்றீங்க? அந்த வரகுணராமபுரத்தில் வீட்டிருக்கக்கூடியவள் வீரகாளி அம்மன். அந்த வீரகாளி அம்மனுடைய அனுக்கிரகம் தான் அமானுஷ்யமான சக்தியும் உள்ளத்தில் இருக்குன்னு இன்றைக்கி வில்லுப்பாட்டு படித்ததுனால எனக்கு நான் சொல்ல முடியாது. அந்த அம்மா மேலே நான் விவரம் தெரிஞ்ச நாளையிலிருந்தே அவள் மேலே ரொம்ப பற்றுதலாக, ஏன்னா எங்கள் வீடும் கோயிலும் ஒன்றா இருக்கிறனால ரொம்ப பற்றுதலாக இந்த ஒரு கலவரிய பொங்கல் திருவிழாவை நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமாக நான் முன்னோடியாக
இடம் கொடுத்து அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றேன். அந்த ஒரு அவளுடைய அனுகிரகம் எனக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. சாதாரண ஒரு காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து இந்த மாதிரி கவலைப்படாதம்மா இத்தனை நாளைக்குள்ள இது நடந்துடும் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதவே வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு வந்தேன்னா இந்த வில்லிசை நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு இந்த கலைத்துறையை வந்து இனி மென்மேலே பிரபலியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாருமே வில்லுப்பாட்டு படிக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது கஷ்டம். ஆனால் அந்த அம்மா வந்து அனுகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளபூர்வமாக அவளுடைய அனுகிரகத்தில் வந்து அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ரோஷமாக அவளுடைய வர்ணித்து படிக்கும்போதே இந்த மாதிரி எழுந்திரிச்சு வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இன்னென்ன பரிகாரங்களை பண்ணுங்கள், இன்னென்ன மாதிரி பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். 16 வருஷமாக புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்துகிட்டே உங்கள் வீடு வடக்கு பார்த்த வாசல் வெளிப்பக்க சுவர் பூசாமல் செங்கற்கள் தெரியும்படிமா இருக்குது, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன அடையாளங்கள் இருக்குது, அந்த வீட்டில் இருங்க இல்லை வெளியேறி போங்கங்கிற வாஸ்துகள் முதற்கொண்டும் இந்த இருப்பிடத்திலிருந்தே சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மனுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக இருக்குது. வில்லுல தட்டி பாடுறப்பவே தான் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து மேல எழும்பி எழும்பி பாடின விதம் உணர்ச்சிகரமா இருந்துச்சு. பத்திரமாத்து தங்க வட்டி ஆனமா வட்டி வட்டி ஆனமா காளிய பாக 10000 இந்த வில்லிசை நிகழ்ச்சியோட பாடல் இப்போ அம்மனை வர்ணிக்கிற விதத்துல இருந்தது. அப்ப பாட்டோட வேகமும் இசையும் உச்சஸ்தாயில இருந்தது. சிங்கத்திலே வராளவ சிரித்த முகம் காளியம்மா, சிங்கத்தின் மீதுல காளியம்மாளுக்கு இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற வித்தியாசமே இல்லாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மனோகரன் சாமி பாடிக்கிட்டே பக்கத்துல இருந்த திருநீரை கையில எடுத்து ஒரு மூலையில வீசிக்கிட்டே இருந்தாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரியம்மா உட்கார்ந்த நிலையிலேயே அருள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. வில்லு பாட்டோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாவோட ஆட்டமும் வேகமா இருந்தது. மனோகரன் சாமி தன்னோட கையில இருந்த வேப்பிலைய கொஞ்சம் எடுத்து கொடுக்க அத ஒருத்தர் கொண்டு வந்து அந்த அம்மா கையில கொடுத்ததும் அவங்க வேகம் கொஞ்சம் தணிஞ்சது. என்னென்ன பிரச்சனைக்காக இங்க வராங்க? வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை யாரும் சொல்ல மாட்டாங்க. நானாக தான் வந்து இந்த மாதிரி எழுந்திரிச்சு பேர் சொல்லியே கூட கூப்பிடுவேன், எழுந்திரிச்சு வாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுடைய நிலைகளில் வந்து ஏன்னா மைக்கில் சொல்கிறது நான் வில்லுப்பாட்டு படிக்கும்போது அத்தனை ஜனங்களுக்குமே கேட்கக்கூடியது. இது வந்து நான் தவறாக சொல்லியிருந்தாலும் கூட பக்கத்தில் கேட்டு என்ன அவர் சொன்னது சரிதானான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு அமைப்புடையதாக இருக்குது. அதனால் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறத விட நானே உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய அமைப்பு வந்து மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வில்ல தட்டி பாடிக்கிட்டே இருந்த மனோகரன் சாமி ஒரு பெரியவரை கூப்பிட்டு அவர் நெத்தியில திருநீரை வெச்சபடியே வாக்கு சொன்னாரு. அம்பிக பராசக்தியினுடைய கிருபையினாலே நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், எந்த முகம் சென்றாலும் தங்க முகமாகி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடி நொம்பலம் சஞ்சலம் துன்பம் துயரம் கண்ணீர் நாவேர் திட்டுமுறப்பாடு எதுவாக இருந்தாலும் அட்டம் சொல்லிக்காமலும் பச்சை கற்பூரத்தை மாத்திரம் வெள்ளி செவ்வாய்க்கு தலையை சுற்றி பொறுத்துட்டு வாப்பா, நல்ல அனுகூலத்தோடு கொடுக்கட்டும். அடுத்து வந்தவருக்கு அவரோட மகனால போலீஸ் கோர்ட்டு வழக்குன்னு எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னவரு அதுக்கான பரிகாரத்தையும் சொன்னாரு. சனி மகாதசை நடக்கிறதுனால மாதாந்த சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ச்சனை ஆஞ்சநேயர் வழிபாடு நடத்தணும். பெற்ற பிள்ளைக்கு கொஞ்சம் பிணி சாடுறதுனால போலீஸ் வழக்கு கோர்ட்டு வம்பு வில்லங்க விவகாரத்தை கொடுக்குற தருவாயில் இருக்கிறதுனால இடைக்கிட துலாபாரம் திருச்செந்தூர் முருகன் சங்கரனாருடைய முருகனுடைய சன்னிதானத்தில் இடைக்கிட சக்கரை மண்டை வெல்லம் கொடுத்துட்டு வந்திருப்பான். இப்படியே அடுத்தடுத்து வந்த எல்லாருக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகும், குழந்தை பிறக்கும்னு அவங்க கேட்காமலேயே அவங்க பிரச்சனைகளை சொன்னவரு எல்லாருக்கும் எளிமையான பரிகாரங்களை சொன்னாரு. சகோதர வர்க்கங்களுடைய விரோதம், தகப்பனாருடைய ஸ்தானத்தோடு விரோதம், கோர்ட்டு வழக்கு வம்பு வில்லங்கள் இருந்தாலும் கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்
மாதாந்த சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பிரிந்து போன உறவுக்காரர்களுடைய நிலை ஆடி 18ஆம் பெருக்குக்கு பிறகு கண்டிப்பா ஒன்று சேரும். அதாவது பச்சை கற்பூரம் வாங்கி வை, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ அப்படின்னு பரிகாரங்களை சொன்னாரு. உங்க இரத்த உறவுல கொடிவெளி கோத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளை பெண் குழந்தை ஒரு தவறு செய்துட்டான்னு சொல்லி பிரிஞ்சிருந்தாலும் அது பெருந்தன்மையான தயவோடு அந்த பத்ரகாளியினுடைய அனுகிரகத்தினாலே பாவ மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கிறதே இந்த குடும்பத்துக்கு ஒரு உச்சிதமாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த மண்ணில் பிறவி எடுத்ததுக்கு. ஏன்னா பெண் பாவத்தினுடைய அமைப்பு பொல்லாதது உங்களுக்கு தெரியாத விவரம் கிடையாது. அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்து உங்கள் கால் மாட்டில் ஏற்றுக்குங்க. ஒருத்தர் வேலை இல்லைன்னு கேட்க வெளிநாட்டு வேலை காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஒருத்தர் அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தாராம். அரசு உத்தியோகத்தை எண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்க உத்தியோகங்கிறது உன் வாழ்க்கையில கிடையாதுப்பா, ஆனா உன் வீட்டுக்காரிக்கு உண்டு. வீட்டிலே செய்வினை திட்டுமுறப்பாடு உவலை நொம்பலங்கள் இருக்குமானால் கண்டிப்பா வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறும். முன்னோர்களுக்கு 2 தாரம் இருக்குது, அதனால உங்களுக்கு 2 தாரத்தை கொடுத்துரும். கண்டிப்பா இதுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ள இடம். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அம்மனோட அருளால் தான் இந்த வாக்கெல்லாம் சொல்கிறேன். ஆமாம், இந்த அம்மனுடைய அனுகிரகத்தினால தான் அதாவது முதல்ல எடுத்தது இந்த வில்லுப்பாட்டில் பிரதானமாக நான் அம்மனுடைய கதையை மெயினாக படிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் ராஜகோபாலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வில்லுப்பாட்டு கிராமிய கலை நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த ஊருக்கு போய் வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடு காட்டில் வச்சு அந்த அம்மனை அழைச்சி ஊருக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்போ நானும் கூட போயிருக்கிறேன். படிக்க படிக்க சாமி அந்த ஊரில் இருக்கிற நாட்டாமைகள் பெரியாட்கள் 3 பேர் தேர்ந்தெடுத்து மனசுக்குள்ளே ஒரு பொருள், அம்மனுக்கு உகந்த பொருளை மனசுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அதை இந்த சாமி ஆடி நீங்கள் மனசில் நினச்சது இன்னது தான் அப்படின்னு சொன்னால் தான் அந்த கரகத்தை எடுத்து தலையில் வச்சு ஊருக்குள்ளே போக முடியும். அவங்க சொல்ல தவறும் பட்சத்துக்கு 3 மணி ஆனாலும் சரி, விடிய 4 மணி ஆனாலும் சரி, அந்த கரகம் மேலே தூக்கி கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்துல அந்த விழாவை கொண்டு வராங்க. 3 வருஷ காலமாக அந்த ஊரில் அந்த வாக்கு யாராலையுமே சொல்ல முடியலை. இது நடந்த உண்மை. எத்தனையோ சாமிகள் வருது, ஆடுறாங்க, ஒரு குடத்தை தண்ணியை மேலே எடுத்து ஊற்றுறாங்க, சொல்ல முடியலை. அப்போ நான் அம்மா வீரகாளியை கூப்பிட்டேன். என்னம்மா, என்ன இந்த இடத்துல பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்ல முடியலைன்னு சொன்னால் எனக்கு அவமானமாக இருக்கே, நீ சொல்கிறியா அப்படின்னு. சொல்கிறா நீயே அப்படின்னு எனக்கு வலது புஜத்தில் குத்த வச்சா. அந்த ஊர் நாட்டாமையை பார்த்து சொன்னேன், ஐயா இந்த வாக்கு நான் சொல்லலாமான்னு சொன்னேன். யார் வேணாலும் சொல்லலை, எங்களுக்கு தேவை எங்கள் மனசுக்குள்ளே நினச்சதை சொல்லணும் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், உங்கள் மனசில் நினச்சது வீச்சருவா அப்படின்னு. அதில் இருக்கிற 10 இளவட்டங்களும் என்னை அப்படியே தூக்கிட்டாங்க. இவர் தான் சாமி, இவர் மேலே தண்ணியை ஊற்றி இந்த கரத்தை இவர் தலையில் தான் தூக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி மேலே தண்ணி ஊற்ற வராங்க. நான் சொன்னேன், அம்மா சொன்ன வாக்கை சொல்லிட்டேன். இந்த கரகத்தை என் தலையில் தூக்கி வச்சு நான் கொண்டு போகிறதா இருந்தால் இந்த ஊருக்கு ஒரு பெரிய அவமானம். ஏன்னு கேட்டால் வெளியூர்காரன் ஒருத்தன் ஒரு வாக்கு சொல்லிட்டேன், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி நாளைக்கு இது பேசுவாங்க. அதனால் நானே இந்த ஊரில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க தலையிலே இந்த கரகத்தை தூக்கி ஊருக்குள்ளே அழைச்சி கொண்டு போவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கே விட்டுட்டாங்க. நம்ம தொகுப்பாளர் பிரியங்காவுக்கும் நெத்தியில திருநீரை வச்சு வாக்கு சொன்னாரு. அதாவது உங்கள் வீட்டில் பெரியாள்கிட்ட போய் கேளுங்க, அம்மை போட்டு இறந்து போனவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேளுங்க. அம்மை போட்டு இறந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு சேலை எடுத்து கும்பம் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு நீங்கள் உடுத்துற ஒரு சேலை எடுத்து ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கும்பிட்டா இந்த பெண்வெளி வரக்கூடிய தோஷங்கள் நிறைவேறும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்வெளி தோஷம்தான் ரொம்ப ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது உங்கள் கூடயே கூட்டு வந்திருக்கு. அது வலது புஜத்தில் குத்த வைக்கும். வயசான ஒரு பாட்டி வர அவங்களுக்கு வாக்கு சொன்னாரு. அப்போ நடைமுறைக்கு மாறா மனோகரன் சாமிக்கும் அவரோட குழுவினருக்கும் அந்த பாட்டி திருநீர் வச்சு விட்டது புரியாத புதிரா இருந்தது. சத்திரப்பட்டியில மெயின் ரோட்ல இருந்த அவரோட ஆபீஸுக்கு பிரியங்காவை கூட்டிக்கிட்டு வந்தாரு.
இங்க இவரு சொல்ல போற தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலோட வந்தோம். அதாவது செய்வினையால பல குடும்பங்கள் கஷ்டப்படுறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்காக பல இடங்களுக்கு போய் பணத்தை செலவு பண்ணி கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க பல பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாம எளிய வழியில செய்வினைய அண்ட விடாம செய்யறதுக்கு அருமையான ஒரு பரிகாரத்தை சொன்னாரு மனோகரன் சாமி. இந்த பெருந்தும்பை செடி அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா காட்டிலையுமே இருக்கும். இப்போ மழை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி இல்லை இந்த இலை, இல்லைன்னா நல்ல பெரிய இலையாக இருக்கும். இந்த இலையை சாதாரண ஒரு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த இலையை அப்படியே இப்படி உருட்டி அந்த எண்ணெயில் முக்கி விளக்கேற்றின இந்த பச்சை இலை எரியும். வீட்டிலே செய்வினை, திட்டுமுறப்பாடு, உவலை, நொம்பலங்கள் இருக்குமானால் இந்த பெருந்தும்பை செடி இலையில் நம்ம விளக்கேற்றினோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறும். அப்போது இந்த செய்வினையை விரட்டுறதுக்கு 10,000 ரூபா கொடுங்க, அப்போ தான் நான் சரியாக்குவேன், இல்லை இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்தில் சாதாரண இலை குலைகளில் இருக்கக்கூடிய இந்த பெருந்தும்பை செடி இலையில் விளக்கு போட்டோம்னா வீட்டில் இருக்கிற துன்பங்கள் வெளியேறிடுது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு சொல்லும்போது இது கண்டிப்பாக அந்த ஜோதிடரை நாடி வராமல் என்ன செய்வாங்க. அதே மாதிரி அதே காட்டில் கும்மிட்டிக்காய்ன்னு இருக்கும், ஒரு சாதாரண கும்மிட்டிக்காய். அது பந்து கணக்காக இருக்கும், கசப்பான காய். அதை பிடுங்கி 7 வத்தலை மேலே கோர்த்து மஞ்சள் துணியால் காயை மறைச்சி வீட்டுடைய தலைவாசலில் கெட்டியாச்சுன்னா இந்த அசுத்தங்களை உள்ள விடாது. பெருந்தும் பைன்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண தாவர இலையிலையும் குமுட்டி காயிலையும் இவ்ளோ மகத்துவம் இருக்கான்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து ஜாதகம் இல்லாம வர்றவங்களுக்கு எப்படி கணிச்சு சொல்லுவீங்கன்னு பிரியங்கா கேட்டாங்க. அதுக்கு சோழிகளை உருட்டி காட்டினாரு. வருகவாவா, கௌரிவாவா, வடமதுரைவாள் நீலிவாவா, கருது சாமலை ரூபிவாவா, கனக அம்பிகவாவா, திரிபுர சூழி திசமுகாளி, அன்னைய பேச்சு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த ஏழைகளுக்கெல்லாம் பங்காளியாக இருக்கக்கூடியவளே, என் உள்ளத்தின் உள்ளே பொருளே, உத்தமி, பத்தினி, சவுந்தரி, பதிவிரதி, லோகமாதா, எந்த முகம் சென்றாலும் தங்கமுகமாகி என் வலது பூஜ்யத்தில் குத்த வைத்து அருள்வாக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் ராசிக்கு போட்டோம்னா அவங்களுடைய கணக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, கலஸ்திரஸ்தானம் இருக்குது, முன்னோர்களுக்கு 2 தாரம் இருக்குது, அதனால் உங்களுக்கு 2 தாரத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக இதுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ள இடம். இப்போ கலஸ்திர தோஷம் அப்படின்னு தார தோஷம் இருக்குன்னா இந்த சோபனத்திலே தெரிஞ்சிடும். பிரசன்னத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கலத்திரம்ங்கிறது திருமண வாழ்க்கை, முக்கியமாக திருமண வாழ்க்கையில் போன திங்கக்கிழமை கல்யாணம், இந்த திங்கக்கிழமை டைவர்ஸில் தான் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குறைபாடு உள்ள இடத்துல அந்த மாதிரி கலத்திர தோஷம் உள்ளவங்கள் மைத்துனர் இல்லாத வீட்டில் பெண் எடுக்கிறது, இல்லை அப்பா அம்மா யாராவது இருந்து இல்லாத வீட்டில் எடுக்கிறது, இல்லை அவங்க அப்பாவுக்கு தாரம் 2வது மூத்தார்த்து பிள்ளை 2ஆம் தாரத்து பிள்ளைன்னு ஒரு குறைபாடு உள்ள இடத்துக்களில் செய்துட்டோம்னா -= அந்த பிரச்சனைகள் அந்த இடத்துல முற்றுப்புள்ளி ஆயிடும். இந்த இடத்துல இருந்தபடியே வர்றவங்களோட வீட்டு அமைப்பெல்லாம் சரியா சொல்லி வாஸ்து குறைகளையும் நீக்கிறதா சொன்னாரு. வாஸ்துங்கிறது நம்ம அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும், இல்லை நான் இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மூலையில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கட்டடத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் வெளியே இருங்க இல்லை இந்த மாதிரி மாற்றி அமைங்கன்னு சொல்லக்கூடிய ஆற்றலை அம்பிகை, பராசக்தி, அகிலாண்ட கோடி, வீரகாளி கொடுத்துருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு. ஒரு தம்பதி அவங்க மகனோட ஜாதகத்தை கொண்டு வந்து பலன் கேட்க தெளிவா அவங்களுக்கு விளக்குனாரு ஜோசியர் மனோகரன். நம்ம நேர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வித்தியாசமான ஜோசியரை சந்திச்ச திருப்தியோடையும் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனாங்க பிரியங்கா. அடுத்து வேற ஒரு வித்தியாசமான எபிசோட்ல சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.